நம்ம கையலுக்கே அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு பல சம்பவங்கள் இங்கே நடந்தாலுமே கூட ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சிறப்பாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம கயல் தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதே சமயம் வந்து போயின்னா அதுக்கு முன்னாடி பல ட்விஸ்ட்டுகள் வந்து போயின்னா நம்ம கயலுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இப்போது ஃபைனலாக வந்து போயின்னா இன்னும் வந்து அதாவது 4 பேர் இதில் எலிமினேட் பண்ணிட்டா இன்னும் 2 பேர் பாக்கி இருப்பாங்க இல்லையா. இதில் எலிமினேட் ஆகிறது வந்து போயின்னா மற்றவங்களா இருந்தாலும் நம்ம கயலோட டீமும் அதே மாதிரி தீபிகாவோட டீம் 2 பேரோட டீமும் வந்து போயின்னா இப்போ செலக்ட் ஆகிடுது. ஆனால் இப்போது அந்த செஃப் இருந்துட்டு கொடுக்கக்கூடிய மார்க்கை பார்த்து தான் வந்து போயின்னா நம்ம கயல் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. அதாவது இந்த ஒரு இதுக்கு வந்து போயின்னா 9 மார்க் வந்து கொடுக்குறாங்க. இதை கேட்ட உடனே தீபிகாவுக்கு அதிர்ச்சி ஆகுதோ இல்லையோ நம்ம கயலுக்கு சரியான அதிர்ச்சி. ஏன்னா நம்மளை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நமக்கு 7 பாயிண்ட் தானே கொடுக்கணும், அப்புறம் எப்படி வந்து போயின்னா 9 கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயலுக்கே வந்து போயின்னா மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.